சுதந்திர தினத்தை ஒட்டி முதலமைச்சர் விஜய் ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்கள் ஒவ்வொன்றையும் நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் லஞ்சம் ஊழலில் இருந்து மக்களை காப்பதே முழுமையான விடுதலை என்று முதலமைச்சர் விஜய் இன்றைய சுதந்திர தின உரையில் அறிவித்திருக்கிறார். இரண்டாவதாக, அரசு அலுவலகம் தேடி வரும் மக்களை அலைய விடாமல் அன்பாக கண்ணியமாக நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முதலமைச்சர் விஜய் இன்று விடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக உருவாக்கி 2036 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நாம் அடைவோம் என்ற உறுதிமொழியை அளித்திருக்கிறார். நான்காவதாக, மக்களின் பிரதிநிதிகள் மக்களுக்கு சேவை செய்பவர்கள்தான், அவர்களே மக்களை ஆளும் ஆட்சியாளர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஐந்தாவதாக, சமூக நீதி அடிப்படையில் உண்மையான வெளிப்படையான நிர்வாகமாக அரசு துறையினர் செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் விஜய் இன்று சுதந்திர தின உரையில் அறிவித்திருக்கிறார். ஆறாவதாக, வாக்களித்ததோடு மக்களின் கடமை நின்று விடுவதில்லை, அரசு தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட மக்கள் துணை நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். ஏழாவதாக, மாநில உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழக அரசு உறுதியாக அதனை எதிர்க்கும் என்றும் அவர் சூளுரைத்திருக்கிறார். எட்டாவதாக, பொது வாழ்வில் சமரசம் இருக்கக்கூடாது, மக்கள் நலனே முக்கியம் என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழக அரசு செயல்படுகிறது என்றும் முதலமைச்சர் விஜய் இந்த சுதந்திர தின உரையில் அறிவித்திருக்கிறார். ஒன்பதாவதாக, அரசின் வருமானம் தனி நபருக்கு செல்வது தடுக்கப்பட்டிருக்கிறது, லஞ்சம் லாவண்யம் முறைகேடு ஊழல் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் விஜய் சுதந்திர தின உரையில் தெரிவித்திருக்கிறார். காவல் நிலையங்கள் மக்களின் சேவை நிலையங்களாகவே செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் விஜய் தமிழக மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் விடுத்திருக்கிறார். ராதிகா.